ராமருக்கு என்னவா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவியே இல்லையா, அச்சீவ்மெண்ட்ஸ். மாமனார் கேட்பார் இல்லையா, டு பி மாமனார் கேட்பார், மாப்பிள்ளை என்ன பண்ணிருக்கார், அப்பா அம்மா பேச்ச கேட்பார், கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்டா ஐ ஒன்ட் கிவ் மை கேர்ள். இப்படி எல்லாம் இருந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தா நான் என்ன பண்றது? சிவியே இல்ல. 12 வயசு இருக்க ராமர் என்ன பண்ணார், ஒண்ணும் பண்ணல. ஸ்கூலுக்கு போவார் வருவார், ஒரு நாள் கூட லீவே போட்டதில்லை சார். இப்படி இல்லைன்னா எப்படி பண்றது? அதனால்தான் விஸ்வாமித்திரர் உலகம் தெரிஞ்சவர், அவர் தான் லைஃப்ல நிறைய பட்டிருக்காரே. இல்ல அவர் என்ன பண்ணிட்டார், ராமருக்கு டக்குன்னு சிவியை டெவலப் பண்ணணும். உடனே என்ன பண்ணார், தாட்டகா வதம் பண்ண வச்சுட்டார். அப்ப ராமருக்கு ஒரே டவுட், என்னப்பா முதல் வதமே ஒரு லேடியை போய் வதம் பண்ணா, நாங்க இப்பதான் பில் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதே லேடியை கொல்லலாம் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் ரொம்ப உலகம் தெரிஞ்சவராச்சே, அவள் பெண் என்று நீ எப்படி உணர்ந்தாய் ராமா? இல்ல பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காளே, பொண்ணே கிடையாதவோ, தாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை கையால் எடுத்து உண்ணக்கூடியவள். she eats fetuses. அந்த மாதிரி ஒரு, அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது சாப்பிடுவோம். நீ எப்படி இவள் பெண் என்று ஒத்துக்கொண்டாய் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை கன்வின்ஸ் பண்ணி வதம் பண்ண வச்சுட்டார், தாட்டகா வதம். அப்புறம் ஆசிரமத்துல போய் இவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு இடத்துல ராமர் லக்ஷ்மணரை நிக்க வச்சுட்டு கான்ஸ்டன்டா அவர் சுத்தி சுத்தி வந்தார். இந்த அல்ஜிப்ராலாம் கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி அவர் சுத்தி சுத்தி வந்தார். அப்போ அதுல சுபாஹு மாரீச்சாள்னு 2 பேர், தாட்டக புத்திராள், எல்லாம் ரவுடி. அந்த காலத்து ரவுடின்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே ராட்சசாள்னா நமக்கு ராமானந்த் சாகர்ல இந்த ஓனிடா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி 2 கொம்பு காமிச்சிருப்பா. இந்த காலத்து ராட்சசாள் நிஜர் மாதிரி ஒருத்தன். இங்க இவர் தோவல் மாதிரி நிக்கிறார், ராவ நிக்கிறார் அவர். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், அஸ்திரங்கள் தொடுக்க ஆரம்பிச்சார். ராமர் வதம் பண்ணிட்டார். ஆனா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம், 2 பேரையும் வதம் பண்ணாளா, மாரீச்சனை விட்டு வச்சாதானே அவன் பின்னாடி வந்து பொன்மானா வர முடியும். அப்படின்னா ராமர் விட்டு வச்சிருக்கார். ஏன்னு கேட்டார் கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல. அப்போ சொல்றார், நவமி திதியில பிறந்தவாளுக்கு மிச்சம் வைக்கிறது பழக்கமா. நவமி திதிக்கு அது ஒரு தோஷமா. நவமி திதியில பிறந்துட்டா ஏதாவது மிச்சம் வைப்பா, இலையிலையாவது மிச்சம் வைப்பா. இப்ப நீங்க கல்யாணத்துல போகும்போது யார் இலையெல்லாம் மிச்சம் வச்சிருக்காளோ அவள நவமி திதி, அவ்வளவுதான். இன்னொரு காரணத்துக்காக வைப்பா, சுமாரா சாப்பாடு மிச்சம் வச்சிருவா. அது நீங்க உடனே அவ நவமி திதின்னு நினைக்காதீங்க, நம்ம தளிக அவ்வளவு சுமாரா இருக்குன்னு அர்த்தம். அதனால ராமர் மிச்சம் வைப்பார். இது எந்த அளவுக்கு பழக்கம் இருக்கு பாருங்க. he was very consistent about leaving some balance. ஜனஸ்தானத்துல யுத்தம் பண்ணும் போது 14,000 ராட்சசால 13,999 பேரை வதம் பண்ணி அகம்பணனை மட்டும் விட்டு வச்சார். அப்போ விட்டு வச்சார், ஏதோ ஒண்ணு விடணும். அதனால இங்க ஒரு ராட்சசனை விட்டு வச்சுட்டு இன்னொருத்தனை கொன்னுட்டார்.